வெல்கம் பேக் தீவான் டாக்கிஸ். நம்ம இன்னைக்கு ஈரம் இயக்குனரின் அடுத்த திகில் படைப்பான சப்தம் திரைப்படம் பற்றிதான் பார்க்க போறோம். இந்த படத்தின் ஒரு வரி கதை என்னன்னு பார்க்கலாம். இதற்கு சொந்தமான மருத்துவக் கல்லூரியில் நடக்கும் தொடர் மரணம் மற்றும் அதில் இருக்கும் அமானுஷ்யம் பற்றிய சுவாரஸ்யமான கதைதான் சப்தம். மருத்துவக் கல்லூரியில் நடந்த தொடர் தற்கொலை பற்றி தெரிந்து கொள்ள அமானுஷ்ய நிகழ்வுகளை ஒலி பதிவின் மூலம் சரி செய்யும் நபராக நம்ம ஆதி கல்லூரிக்கு வருகிறார். அதே கல்லூரியில் பயிலும் மருத்துவராக லக்ஷ்மி மேனன் இருக்கிறார். இவருக்கு அங்கு நடக்கப் போகும் மரணம் முன்கூட்டியே தெரிகிறது. அமானுஷ்யங்களை கண்டறியும் பணியில் ஆதி இறங்குகிறார். அவர் விசாரணையில் இருக்கும் போதே மேலும் ஒரு தற்கொலை நிகழ்கிறது. நடக்கும் தற்கொலைக்கும் லக்ஷ்மி மேனனுக்கும் ஏதோ தொடர்பு இருப்பது ஆதி கண்டுபிடிக்கிறார். அதே கல்லூரியில் இருக்கும் பழைய நூலகத்தில் அமானுஷ்யங்கள் இருப்பது தெரிய வருகிறது. லக்ஷ்மி மேனன் மூலம் அதை கண்டறிய ஆதி முயல்கிறார். அந்த முயற்சியில் அங்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்மாக்கள் இருப்பது கண்டுபிடிக்கிறார். அந்த பழைய நூலகம் பல வருடங்களுக்கு முன் ஒரு சர்ச் ஆகஸ்ட் இருந்தது. தற்போது அது நூலகமாக மாறியிருப்பதை அறிகிறார். அந்த ஆன்மாக்கள் எழுப்பிய ஒலியை ஆய்வு செய்து அதன் பிரீக்வென்சியை கண்டுபிடிக்கிறார். அதன் மூலம் அந்த சர்ச்சில் என்ன நடந்தது என்பது குறித்து தெரிந்து கொள்ள தேடி செல்கிறார். அதில் பல உண்மைகள் தெரிய வருகிறது. நியூலைன் முந்தைய காலத்தில் அந்த சர்ச் மாற்றுத் திறனாளி குழந்தைகளுக்கான காப்பகமாகவும் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாவலராகவும் அந்த மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் பிரின்சிபலாக சிம்ரன் இருந்திருக்கிறார். இசையின் மூலம் அந்த மாற்றுத் திறனாளி குழந்தைகளுக்கு சிகிச்சை அளித்து அந்த குழந்தைகளை குணப்படுத்தி வருகிறார். இது பிடிக்காத சிம்ரன் கணவரின் இரண்டாவது மனைவி லைலா மந்திர வித்தை உதவியுடன் 42 மாற்றுத் திறனாளி குழந்தைகளை சோதனை மூலம் கொலை செய்கிறார். சிம்ரனை அடித்து யாருக்கும் சந்தேகம் வராத வண்ணம் கோமாவில் இருக்க வைக்கிறார். கோமாவில் இருக்கும் சிம்ரன் உடலுக்கும் பயிற்சி மருத்துவர் லக்ஷ்மி மேனன் சிகிச்சை அளிக்கும் போது சிம்ரன் சுயநினைவுக்கு வருகிறார். ஆனால் அது பிடிக்காத மற்ற மருத்துவர்கள் மீண்டும் ஊசியில் மருந்து செலுத்தி சிம்ரனை கோமாவில் இருக்க வைக்கிறார்கள். அப்படி செய்த பயிற்சி மருத்துவர்களைத்தான் ஆன்மாக்கள் கொலை செய்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. மேலும் இந்த உண்மை அறிந்த சிம்ரன் கணவரையும் லைலா கொன்றுவிடுகிறார். இறுதியில் லக்ஷ்மி மேனன் மற்றும் ஆதியின் உதவியுடன் ஆன்மாக்கள் லைலாவை கொலை செய்து தங்களின் பலியை தீர்த்துக் கொள்கிறது. மேலும் இது போன்ற திரைப்படம் குறித்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.